வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிஎஃப் பேலன்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் பிஎஃப் பேலன்ஸ் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு மெம்பர் பாஸ்புக்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதும் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே அந்த வெப்சைட் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே உங்கள் யூஏஎன்லையும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கேப்சா என்டர் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. இதுக்கு எந்த ஓடிபியும் உங்களுக்கு கேட்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்தாச்சு. இதுதான் உங்களோட ஹோம் பேஜ். இங்கே ரைட் சைடில் உங்களுக்கு என்ன காமிக்குதுன்னா, நீங்கள் எந்தெந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அந்தந்த கம்பெனியில் பிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பிஎஃப் அக்கௌண்ட்ஸோட அக்கௌண்ட் நம்பர்ஸை தான் இங்கே காமிக்கும். ஸோ இது வரைக்கும் நான் 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டேன். என்னோட 3 அக்கௌண்ட் நம்பர் தான் இங்கே காமிக்குது. அந்த 3 அக்கௌண்ட்லேயும் பிஎஃப் அமௌண்ட் வந்து இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டு தான் இங்கே காமிக்குது. ஸோ இப்போது நீங்கள் கரண்ட் இல்லை அதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச கம்பெனியோட பிஎஃப் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் பார்க்கணுன்னா மேலே பாஸ்புக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் மேலே டாப் ரைட் வரணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிஎஃப் ஐடிஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். அதில் ஃபஸ்ட் ஐடி நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது கிளிக் பண்ண உடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே தெரியும். நீங்கள் எந்த கம்பெனியில் சேர்ந்து உங்களுக்கு 1 மந்த்துக்கும் எவ்வளோ இபிஎஃப் பணம் பிடிச்சிருக்காங்க, இப்போது இது வரைக்கும் எவ்வளோ இபிஎஃப் பணம் வந்து இருக்குது பேலன்ஸாக எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் மேலே வந்து அந்த பிளாக்கை தொட்டிங்கன்னா இதில் 3 ஐடி வந்து காமிக்குது. இந்த 3 ஐடியில் லாஸ்ட்டாக இருக்கிற ஐடி தான் நான் ஃபஸ்ட்டு வேலை செஞ்ச கம்பெனியோட ஐடி. அதுக்கு மேலே இருக்கிறது அதுக்கு அடுத்து வேலை செஞ்சது. இப்போ கரெக்டாக இருக்கிற ஐடி தான் டாப்பில் இருக்கும். இப்போ நான் ரேண்டமாக இன்னொரு ஐடியை நான் கிளிக் பண்ணுறேன். அதோட இபிஎஃப் பேலன்ஸ் வந்து நான் பார்க்க போகிறேன். இதையும் ஸ்க்ரோல் பண்ணி அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் இபிஎஃப் ஷேரோடு சேர்த்து உங்கள் பென்ஷன் ஷேரையும் பார்த்துக்கலாம். டோட்டலாக எவ்வளோ இருக்குது, எவ்வளோ எடுக்கணும், எவ்வளோ எடுத்துருக்கீங்கிறத பொறுத்து. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களோட பிஎஃப் பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கான ஈஸியான வே. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட குறைஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.